ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோபிகா பாப்பா எப்படி இருக்கா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சொல்லுங்கம்மா. நான் வந்து நார்மலாக இருக்கேன், நல்லா இருக்கேன். பாப்பா வந்து நல்லா இருக்கா. இப்போ எப்போ ஸ்கூல் அனுப்புவோம்? ஏன்னா எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. இவ சிபிஎஸ்சி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் முடிஞ்சிருச்சு, 5th எக்ஸாமில் முடிஞ்சிருச்சு. இப்போ 6th வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆன டைம்லேயே பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனனால டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் பக்கம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி, இந்த டைமில் வந்து நம்ம எப்படி அனுப்புறது, இப்படி 3 ஸ்டிச்சு வந்து இருக்குது. பாப்பா வயிற்றுல வந்து 3 ஸ்டிச் இருக்குது லேப்ரோஸ்கோப்புங்கிறதுனால. இந்த டைமில் போய் ஸ்கூலுக்கு போனாலும் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஆடிக்கிட்டு ஓடிட்டு விளாண்டுட்டு ஏதாவது வயிறு வலி எடுத்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் போகணும். செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் சரிங்க நீங்கள் ஸ்கூல் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் அனுப்புவோம். மண்டே டியூஸ்டே அன்னைக்கு. அப்புறம் இன்னும் புக்கெல்லாம் எல்லாம் வாங்கி அட்டை போட்டு வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ நல்லா இருந்தே தானே அனுப்ப முடியும். நீ நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்க. ஆனால் இப்போ தான் முடிஞ்சிருக்கேன் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விட்றேன். நான் அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமையா கூட போயிட்டு திங்கக்கிழமையா கேட்டு அன்னைக்கு கூட ஸ்கூல் போய்க்கலாம். இதை வாங்கிடலாம், இன்னைக்கு போய் எல்லாம் வாங்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னது ஒரு வேளை மேபி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிஸ்ட் இருந்துச்சு. இந்த எவ்வளோ ஒரு சைஸில் எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு சிஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்குடலும் இருந்துச்சு. அப்பண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒட்டுக்குடல் அதுவுமே இருந்தது. ரெண்டுமே பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் தான் பண்ணோம். சர்ஜரி பண்ணியிருக்கு, லேப்ராஸ்கோப்பில் பண்ணியிருக்கோம், ஓப்பன் சர்ஜரி பண்ணல. அதை வந்து ரிப்பீட்டடாக கேட்குறீங்க என்னாச்சு பாப்பாவுக்கு என்னாச்சுன்ட்டு. நான் புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன், ஒருவேளை புரியலையா என்னன்னு தெரியல. பாப்பாவுக்கு வந்து ஒரு சிஸ்டம், அப்புறமா பார்த்தீங்கன்னா லேப்ராஸ்கோப்பில் ஒட்டுக்குடலும் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது எப்படி பாப்பாவுக்கு வந்துச்சு, உங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறதுனா, பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டோமா, போன உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சிஸ்டரோ யாரோ ஒருத்தவங்க மொத்தத்தில் கமெண்டில் கேட்டிருந்தாங்க என்ன சிம்டம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ஏன்னா எங்களுக்கு அது தெரிஞ்சால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டனால நான் இந்த வீடியோ போட வேணான்னு இருந்தேன். நீங்கள் கேட்டனால சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலி இருந்துச்சு. இந்த வயிறு வலியும் எப்படி இருக்குன்னா, இந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, இதை சுற்றி வலிக்காமல் இந்த தொப்புளில் இந்த தொப்புளை சுற்றி வலிக்கும். பாப்பா வயிறு வலி வரப்பெல்லாம் இதை அமுத்தி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம், அங்கே ஸ்கேன் எடுப்பாங்க, எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கா போங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வலி தான். சில நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும். நிறையா திருப்பூரில் இருந்திருக்கும், கோகுலத்தில் சேலம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கும். சுற்றி எல்லா பக்கமும் எங்கே போனாலும் 2-3 நாள் அட்மிட் ஆகிடுவோம். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பெருசாக பிரச்சனை இல்லை, பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வலி வரப்போ அந்த வந்து விரிஞ்சிருது. அந்த அதாவது பாப்பாவுக்கு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, தொப்புளை சுற்றி கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, அது வலி வரப்ப விரிஞ்சிருது, வலி சரியானது சுருங்கிருது, இது பெருசாக பிரச்சனை வரப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம், இப்போ வந்து நல்லா இருக்கிற பிள்ளைக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்களும் சரி எப்படி நாங்கள் கேட்டோம் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு, நல்லா இருக்கிற பிள்ளைக்கு இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறீங்க டாக்டர் எங்களுக்கு கேட்டதும் எங்களுக்கு அதுக்கு பதிலே இல்லை, சரின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ரித்திகாவுக்கு வந்து ஒரு வயிறு வலி வந்துச்சு. அப்போ ரொம்ப முடியாமல் போய் திருப்பூர் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து இல்லை, இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து உள்ளே இருக்கிறது வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை பயன்படுத்திட்டாங்க. இங்கே 2-3 ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சுட்டு என்னடா எப்படா பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, ஆப்ரேஷனும் ஒரு பயம் இருக்குல்ல, எப்படா உடனே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சேலம் கோகுலத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் டாக்டர்கிட்ட இங்கே கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சு தான் அவர் வந்து அங்கே ஒரு ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேஷன்லாம் வேணாம் பாப்பா நல்லா இருக்கா அப்படின்ட்டாங்க. இல்லை சார் அங்கே உடனே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒட்டுக்குடல் இருக்குது அப்படின்னா அவள் எப்படி துடிப்பா தெரியுங்களா, அவனால் வந்து நார்மலாக இருக்கவே முடியாது, வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்,
நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கா. நான் வந்து ஒரு மருந்து கொடுக்குறேன், ஒருவேளை வயிறு வலி வர டைமில் அதை கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஏதாவது பிரச்சனை பெருசாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. கம்மிருதிக்கா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வயிறு வலியே பாப்பாவுக்கு வரல. கடைசியாக வந்தது தான் இந்த நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அப்பா நாங்கள்லாம் மொட்டை அடிக்க போன மாதிரி. உடனே நீங்கள் கேட்டிருந்தீங்க, எப்படிங்கக்கா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே பாப்பா கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டீங்களான்ட்டு. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாரு. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு vlogல சொல்லியிருப்பேன், எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து வராரு, அடுத்த நாள் தம்பிக்கு மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த vlog தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நேத்திக்கு அப்லோட் ஆகிருக்கு. அது அப்லோட் ஆனது எனக்கு தெரியல, நான் ஒரு டேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நேத்திக்கு அப்லோட் ஆகிடுச்சாட்டுக்குது. அங்கே கோயிலுக்கு போயிட்டு வரோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் அன்னைக்கெல்லாம் பாப்பா வயிறு வலிக்குதுன்ட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வரப்ப பாப்பா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் என்ன நினச்சோம், பாப்பா வந்து பீரியட் ஆகிட்டா. பீரியட் ஆனதுனால சரி அதனால தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். நினச்சிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தோம். பாப்பா வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஆகிட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டா, வயிறு வலிக்குதுன்னு சொல்லலை. அப்புறம் எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம். நைட்டு படுத்து தூங்கிட்டோம், வெள்ளிக்கிழமை நைட்டு. கரெக்டாக சனிக்கிழமை விடிய காத்தால 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் பாப்பா எழுந்திரிச்சிட்டு வயிறு வலிக்குதுன்ட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்திருப்பாள். அடுத்து எங்களுக்கு தெரியல, அழுதுட்டு இவ யார்கிட்டையும் சொல்ல, இவளே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இவளே வயிற்ற பிடிச்சிட்டு இங்கே கீழெல்லாம் படுத்து, என் தங்கச்சியும் சுருதி இங்கே படுத்துருந்தாங்க. சுருதி எங்கே பிள்ளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி இருக்கா. தேடிட்டு எங்கே காணோன்னு பார்த்தா கீழே பாப்பா படுத்துட்டு வயிற்றுல கை வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்துருக்கியா சோபி அங்கே படுத்துருக்க அப்படின்னு சொல்லி சுருதி கேட்டதுமே, இல்லை சித்தி எனக்கு வயிறு வலிக்குது, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். சரி பாப்பா தூங்கட்டுன்னு சொல்லிட்டு பாப்பாவும் சுருதியை விட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. அப்புறம் ஒரு 5 மணி இருக்கும், பாப்பா எழுந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க போயிருக்க மாட்டேங்குது. இது எங்கள் சித்தி சொன்னது, ஏன்னா எனக்கு தெரியாது, எங்கள் சித்தி சொன்னாங்க. தண்ணி குடிச்சிட்டு எங்கள் சித்தி கேட்டிருக்காங்க, ஏன் பாப்பா என்னாச்சு, ஏன் நடந்துக்கிட்டே இருக்க, வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்லை ஐயா கொஞ்சம் லைட்டாக தான் வயிறு வலிக்குது, நான் போய் படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு வந்து திரும்ப ஆள் கீழே படுத்தாச்சு. அவ்வளோதான். ஒரு 5:30 மணி எங்கள் சித்தியும் எங்கள் அப்பா வந்து நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். எங்களை வந்து எழுப்புனாங்க. எழுப்பிட்டு இந்த மாதிரி பாப்பா வயிறு வலிக்குதுன்னு விடி நடந்துகிட்டே இருக்குது, என்னன்னு போய் பாருங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து பாப்பாவை வந்து கூப்பிட்டேன், என்னம்மா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொன்னதுக்கு போகலான்னு சொன்னால் அப்புறம் அவரு எந்திரிச்சுக்கிட்டார். 2 பேருமே நாங்கள் போனது ஹாஸ்பிட்டல் போனால் வழக்கம் போல் ஒரு பெயின் கில்லரை போடுவாங்க, மிஞ்சி போனால் ஒரு நாள் வச்சுருப்பாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு வச்சு தான் நாங்கள் போனோம். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நாங்கள் நடக்கவே இல்லை. அதை விட இன்னொரு விஷயம், ஹாஸ்பிட்டல் போனதும் பாப்பா செக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சைடு வலிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஒரு ஸ்கேன் எடுத்துடலான்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. அந்த ஸ்கேன் எடுத்துடலான்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒட்டுக்கொடல் சொல்லலை, அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாப்பா வயிற்றுல ஒரு கட்டி இருக்குது, ரத்தம் கலந்த மாதிரி ஒரு நீர் கட்டி இருக்குது, அது வந்து 4 சென்டிமீட்டர் 4 தானே சொன்னாங்க, 4 சென்டிமீட்டரும் என்னமோ இருக்குது, அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல் போனால டாக்டரும் இல்லை. சனி ஞாயிறு லீவில் டாக்டர் இருக்க மாட்டாங்க, டியூட்டி டாக்டர் மட்டும் தானே இருப்பாங்க. ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு டாக்டர் வந்து எங்ககிட்ட காலில் தான் பேசுகிறாங்க. டாக்டர் வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை, அவங்களோட அசிஸ்டன்ட் மட்டும் தான் எங்களை வந்து நேரில் பார்த்து பேசினாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா பொசுக்குன்னு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, நம்ம அமௌண்ட் ஒன்றுமே ரெடி பண்ணி வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறோம். நைட்டு பாப்பா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாலும் அங்கேயே என்னமோ அங்கேயே வந்து இருக்க சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து இருக்க சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து டிஸ்சார்ஜ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் வேணாம், ஃபர்ஸ்ட் பேசுனது ஆப்ரேஷன் வேணாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. டியூட்டி டாக்டர் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மெயின் டாக்டர்கிட்ட நாங்கள் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா, எவ்வளோ அமௌண்ட் ஆகும், நாங்கள் இன்னும் காசு ரெடி பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எங்கள் அப்பா தான் பேசுறாரு, ஏங்க நான் வந்து ஆப்ரேஷனே வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் காசு எவ்வளோ ஆகுன்னு கேட்குறீங்க, பிள்ளை நல்லா தான் இருக்கா, அந்த கட்டி ரொம்ப பெருசாகி பிரச்சனை வரப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இப்போ தேவைப்படாது, அதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு நம்ம உடனே ஆப்ரேஷன் பண்ணுறத பற்றி யோசிக்கக்கூடாது, அவ இருக்கட்டும், திரும்ப வலி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லிட்டாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து உங்களை நேரில் பார்க்குறேன், பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் நைட்டு. இதனால அது டியூட்டி டாக்டர்ல ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க, இவர் வேணான்னு சொல்றாரு. சரி மெயின் டாக்டர் சொல்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பாப்பாக்கு அது வரைக்கும் வயிறு வலி இல்லை, நல்லா படுத்து தூங்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு, காலையிலேருந்து சாப்பிட்லைங்களா, மதியம் சாப்பாடு சாப்பிட்டு நைட் அங்கே சப்பாத்தி கொடுத்துருந்தாங்களாம்மா, சப்பாத்தி சாப்பிட்டு படுத்துட்டான்.
டாக்டர் பேசிட்டு கால் வச்சுட்டாரு. வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மேடம்க்கு வயிறு வலி ஆரம்பிச்சிருச்சு. 10 மணிக்கு மேல ஃபுல்லா வயிறு வலி ஆரம்பிச்சிருச்சு. பெயின் கில்லர் போட சொல்லி டியூட்டி டாக்டர் சொன்னாங்க. ஒரு பெயின் கில்லர் போட சொல்லியிருந்தாங்க. அந்த பெயின் கில்லர் போட்டாங்க, வலி சரியாகல. திரும்ப ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு பெயின் கில்லர் மாத்திரை வச்சாங்க, அதுவும் சரியாகல. கடைசியாக ஹெவி டோஸ் ஏதோ ஒரு பெயின் கில்லர்னு சொல்லியிருந்தாங்க, அது போட்டும் வலி நிற்கல. பாப்பா அப்படியே பார்த்தீங்கன்னா நான் பெட்டில் படுத்துட்டு அப்படியே சுற்றுறான், ரவுண்ட் அடிக்கிறா, எந்திரிச்சு இப்படி வயிற்று அமுத்திக்கிட்டா, குப்பர் அடிச்சு படுத்துக்கிட்டா, சைடாக படுக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா. வழியில் பாப்பாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கா பார்த்தா அழுகழுகையா வருது, என்னடா இந்த பிள்ளை இப்படி பண்ணுது. அப்போ தான் எனக்கு அந்த கோகுலம் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஒட்டுக்குடல் இருந்தால் பாப்பானால வலி தாங்க முடியாது, நிற்கவே முடியாது அப்படின்னு சொன்னது நான் கன்ஃபார்ம் பண்ணேன். சரி கண்டிப்பாக அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், பாப்பாவுக்கு வலி அதிகமாகிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் டாக்டர் வந்துட்டு, என்ன சோபியா உனக்கு ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம்னு நினச்சா, நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் ஆஸ்பத்திரி விட்டு போவேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட பேசிட்டு, அப்பயும் வயிறு வலி, பாப்பாவுக்கு லைட்டான வயிறு வலி, நைட்டு அதிகமாக இருந்துச்சு, காலையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருந்துச்சு. டாக்டர் எங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேணாம்னு இருக்கோம், பாப்பாவுக்கு பெயின் அதிகமாகிருச்சு, நீங்கள் போயிட்டு உடனே ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் பிரச்சனையாக போயிடும், அதனால் கையோட ஆப்ரேஷன் பண்ணிடலாம், ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வேறு எந்த பார்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அதை மட்டும் லேப்ரோஸ்கோப்பில் வந்து நம்ம கரைச்சி அதாவது தண்ணி மாதிரி இருக்கும், அந்த லேப்ரோஸ்கோப்பில் கரைச்சி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பாப்பாவுக்கு சிம்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயிறு வலி தான். வயிறு வலி, வாமிட் வர ஆரம்பிச்சிடும். மற்றபடி பாப்பாவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, முதுகு வலி, கை கால் வலி அது எதுவுமே இல்லை. பாப்பாவுக்கு வயிறு வலி மட்டும்தான் வரும், அதுவும் இந்த தொப்புல சுற்றி தான் வலிக்கும். பாப்பா வயிறு வலிக்கிறப்பெல்லாம் தொப்புல பிடிச்சி அமுத்தி பிடிச்சிக்குவா. இதுதான் நடந்துச்சு. மற்றபடி பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணிட்டு பாப்பா நல்லா தான் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்டதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எவ்வளோ செலவானுச்சு, நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவானது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.